ஆகையினாலதான் சவுலை ராஜாவாய் மாற்றினதற்கு, சவுலை ராஜாவா ஆக்கினதற்கு தேவனுக்கு மனஸ்தாபமாக இருந்துச்சு. ஏண்டா இவனை போய் நான் ராஜாவாக்கினேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பண்ணி வைத்துட்டு சவுலும் போலதான் ஆண்டவர் ஏண்டா இவங்களை தெரிந்தெடுத்தோம், ஏண்டா இவர்களை ரட்சித்தோம், ஏண்டா இவர்களை அபிஷேகம் பண்ணினோம் என்கிற காரியத்தில் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது. ஆண்டவருக்கா என்ன வைராக்கியமாய் வாழுகிறோம். ஹல்லேலூயா. சின்ன காரியத்துல கூட கர்த்தருக்காய் வைராக்கியத்தை காட்டுங்கள். பரிசுத்த வாழ்க்கையில ஒரு வைராக்கியத்தை காட்டுங்கள். ஜெபத்துல ஒரு வைராக்கியத்தை காட்டுங்கள். ஆராதனையில ஒரு வைராக்கியத்தை காட்டுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கையில ஒரு வைராக்கியத்தை காட்டுங்கள். கர்த்தர் அதுல பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. தாவீது வைராக்கியத்தை அவருக்கு காண்பித்தான். எல்லாரும் கோலியாத்துக்கு முன்பதாக நடுங்கினார்கள். அவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் சேனைகளை நிந்தித்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்தது கோலியாத்தின் வார்த்தை. எல்லாரும் பயந்தார்கள். தாவீதுக்குள்ளாய் வைராக்கியம் வந்தது. எப்படி சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை அவன் நிந்திக்கலாம், தூசிக்கலாம், அவருடைய சேனை எப்படி நிந்திக்கலாங்கிற வைராக்கியம் வந்தது. வைராக்கியம் யாருக்குள்ளா இருக்கிறதோ அத்தனை குடும்பத்தையும் கர்த்தர் துளிர்விட பண்ணுவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். வைராக்கியமாய் நீ வாழும் போது அந்த வாழ்க்கை நிமித்தமாய் உன் பிள்ளைகளை நான் துளிர்விட பண்ணுவேன், உன் குடும்பத்தை நான் துளிர்விட பண்ணுவேன், உன்னுடைய பிரயாசங்களை நான் துளிர்விட பண்ணுவேன். புதிய துளிர்வுகளை நீ காண்பாய். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் தேவனுக்கான ஒரு வைராக்கியம். அறகுறையா கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வாழுகிற வாழ்க்கை அல்ல. தனக்கு லாபமாய் இருக்கிற காரியத்தை கை கொள்ளுகிறது, லாபமாய் இல்லாத காரியத்தை விட்டு விடுகிற வாழ்க்கையை கர்த்தர் விரும்பல. ஆமென். சிலருக்கு சில வசனம் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு சில வசனம் பிடிக்காது. சிலருக்கு சில கட்டளை நிறைவேற்ற வசதியா இருக்கும், சிலருக்கு சில கட்டளையை நிறைவேற்றுகிறதும் அதன்படி வாழுகிறதும் அவர்களுக்கு பிடிக்காது, இல்ல முடியாது, ஆகையினால விட்டு விடுகிறது. அப்படி அல்ல. கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் கனம் பண்ணுங்கள், நேசியுங்கள், அறகுறையாய் வாழாதிருங்கள். இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் நான் என்ன செய்யணும் கேளுங்க ஆண்டவரிடத்தில். சும்மா ஒரு மனுஷனுக்குள்ளாய் தைரியம் வராது. இவன் இப்படியே அறகுறையா வாழ்ந்தபடியினால ஒரு பெரும் படையை பார்த்து பயப்படாதவன், ஒரு பெரிய இராணுவத்தை பார்த்து பயப்படாதவன், அம்மோனிய படைகளுக்கு பயப்படாதவன், நாட்கள் போக போக ஒரே ஒரு கோலியாத் ஒத்தைக்கு வாரியான்னு கேட்கும்போது பயந்து நடுங்கி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினிக்கு முன்பதாக பயப்படல. ஒரு கோலியாத்துக்கு முன்பதாக சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பயந்து நடுங்குகிறான். எதனால பயம் வந்துச்சு? கர்த்தரை விட்டு விலகும் போது, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போது இயற்கைக்கு மாறான பயங்கள் உன் வாழ்க்கையில வரும். பிள்ளைகளை குறித்து நீ பயந்து கொண்டே இருப்பார், மனைவியை குறித்து பயந்து கொண்டே இருப்பாய், சின்ன சின்ன பலகீனத்தை குறித்து பயந்து கொண்டே இருப்பாய். ஏதோ ஒரு பயமும் கலக்கமும் தீகளும் காரிருளும் உன்னை வந்து மூடும். உன்னால ஃப்ரீயா இருக்க முடியாது, உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் பயம் வருகிறது? உன் பிதாக்கள் எப்படி பயம் இல்லாமல் தைரியமாய் வாழ்ந்தார்கள்? அதனுடைய ரகசியம் இதுதான். சவுல் ராஜா அறகுறையா கை கொள்ளுவான், அறகுறையா கீழ்ப்படிவான். ஏண்டா இவனை ராஜாவாக்குனேன் என்று ஆண்டவர் வேதனைப்பட்டார். இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் இப்படி அறகுறையா வாழும்போது, அறகுறையா வாழ்ந்தால் நம்மளால தைரியமாய் மாத்திரம் அல்ல, பரிசுத்தமாக கூட வாழ முடியாது, விசுவாசத்தில் வாழ முடியாது. அல்லேலூயா. ஆமா, எதுவுமே வேலை செய்யாது நமக்கு. உங்களுக்கு விசுவாசம் தெரியும், ஆனா அது வேலை செய்யாது. ஒரு பல்பு கடையில இருந்து வாங்கிட்டு போறீங்க, வீட்டில் அது கனெக்ஷன் கொடுத்தா பல்ப் என்ன செய்யணும்? எரியணும். நான் இங்க விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு போதிச்சு சொல்லித்தரேன், ஆனா வீட்டில் போய் பாஸ்டர் இப்படி தானே சொன்னாரு, அப்போ நாம ஜெபம் பண்ணி பார்ப்போம். விசுவாசத்துலன்னா அங்க வேலை செய்யாது அந்த வார்த்தை. ஏன் வேலை செய்யாதுன்னா காரணம் இதுதான்.
ஒரே ஒரு கடுகளவு விசுவாசத்துல மலையை கூட பேர்த்து தள்ள முடியும். அந்த வலிமை விசுவாச தெய்வ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சின்ன விசுவாசம், ஒரு சின்ன விசுவாசம் வியாதிகளை சுகமாக்கும். ஒரு சின்ன விசுவாசம் ஜப்பானிகளை நடக்க பண்ணும். ஒரு சின்ன விசுவாசம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும். ஆனா வேலை செய்ய மாட்டேங்க நமக்கு. காரணம், நீங்க கர்த்தருடைய வசனத்திற்கு, கர்த்தருடைய கட்டளையின்படி நீங்க வேலை செய்யல. உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க செய்யல. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உனக்கு என் கட்டளை மேல சலிப்பு உண்டாயிற்று, ஆராதனை குறித்து சலிப்பு உண்டாயிற்று, ஜெபத்தை குறித்து சலிப்பு உண்டாயிற்று. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், சின்ன சின்ன காரியத்திற்காக மீறுகிறவர்கள், ஜெபிக்காமல் இருக்கிறவர்கள், துதிக்காம இருக்கிறவர்கள், ஆராதிக்காம இருக்கிறவர்களை எச்சரிப்பாயாக. ஹல்லேலூயா. நான் உங்களை எச்சரிக்கிறேன். சில ஆட்கிட்ட கேட்குறோம், ஏன் வரல தலைவலி, ஏன் வரல வயிறு வலி, ஏன் வரல கால் வலி? நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் சின்ன சின்ன வலி தான். காக்கா வலி வந்தால் மட்டும்தான் நீங்கள் சபைக்கு வர முடியாது. மற்ற எல்லா வலிகளுக்கும் நீங்கள் வரலாம். முடியுமா இல்லையா? ஆமாம். காக்கா வலிப்பில் இருந்தேன் பாஸ்டர், விடவே இல்லை. நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியலை, ஆகையினால தான் வரல அப்படின்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுகிறேன். மற்ற எந்த வலிக்கும் நீங்கள் வரலாம். வைராக்கியத்தை காட்டுங்க. 2 வாரமா சரீரத்தில் அவ்வளோ வலி, ஜெபிக்க முடியாமல், அதையும் தாண்டி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவனோடு நெருங்கக்கு நிறைய போராட்டம் வரும். அதையும் தாண்டி தான் நாம் ஜெயிக்கணும். சும்மா எல்லாம் ஜெபம் வந்துடாது, சும்மா ஆராதனை வந்துடாது, சும்மா பரிசுத்த வாழ்க்கை வந்துடாது. எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வரும். போராடி தான் மேற்கொள்ள வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சபைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நல்ல போராட்டம். ஜெபத்துக்கு ஓடுகிறது நல்ல போராட்டம், ஜெபம் பண்ணும்படி ஓடுகிறது நல்ல போராட்டம், பரிசுத்தத்திற்காய் போராடுகிறது நல்ல போராட்டம், ஜெபத்தில் போராடுகிறது நல்ல போராட்டம். வேதத்தை வாசிக்கிறதற்காக ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீர்களா? அது நல்ல போராட்டம். காணிக்க கொடுக்க, தசமாம் கொடுக்க ஒரு போராட்டத்தின் மத்தியில் நீங்க கொடுக்கிறீங்களா? அது நல்ல போராட்டம். போராடி மேற்கொண்டேன். எல்லாம் போராடி மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள். சும்மா டக்குனி காணிக்க கொடுத்துட முடியாது, சும்மா டக்குனி தசமாம் கொடுத்துட முடியாது. அத்தனைக்கு பின்னாடி ஒருத்தன் நின்று போராடி கொண்டு இருப்பான். பாரு, நீ 1000 ரூபாய் காணிக்க கொடுக்கணும்னு நினைக்கிறா, உனக்கு 10,000 ரூபாய்க்கு செலவு இருக்கு. அதையும் தாண்டி போராடி கொடுத்து பார். நீ கொடுத்ததை கர்த்தர் 1000 மடங்காய் திரும்ப கொடுப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஃபைனான்சியல் பிளஸ்ஸிங். நீங்க பணம் கொடுத்தாதான் பணம் வரும். பணம் கொடுக்கலாம் பணம் வராது. இல்லை கண்ணீர் வடிச்சே நான் வாங்கிக்கிறவேன்னா வராது. அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்டார் கர்த்தர், நீரூற்றை திறந்து கொடுத்தார். கண்ணீருக்கு நீரூற்றுகள் திறக்கப்படும். கூட 10 குடம் தண்ணி கிடைக்கும், போதும் தானே? அல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கொடுக்கிறதை ஒரு இழப்பாக எண்ணுகிறீர்கள். கர்த்தருக்காய் காணிக்க கொடுக்கிறது இழப்பல்ல, அது ஒரு முதலீடாக நீங்க யோசிங்க. நான் 1 கொடுத்தால் அவரால் 10 எனக்கு கொடுக்க முடியும். நான் 1 கொடுத்தால் அவரால் எனக்கு 50 தர முடியும். நான் 1 கொடுத்தால் 100 அவரால் தர முடியும்.